தோட்டத்தின் எஜமானன் அப்படின்னு சிவபாபா தன்னை சொல்றாரு சிஸ்டர். அப்புறம் அடுத்து தோட்டக்காரன் அப்படின்னு சொல்றாரு. எஜமானனுக்கும் தோட்டக்காரனுக்கும் என்ன சிஸ்டர் வித்தியாசம்? அதாவது இந்த ஆத்மீக மலர்கள், ஆத்மாக்கள், இவர்களை எல்லாரையுமே உருவாக்கக்கூடிய இந்த தோட்டம், இந்த சங்கம் யுகம் அல்லது சத்யுகம், இதுதான் உண்மையான ஆத்மாக்கள்ன்ற மலர்கள், வாசம் இனிமை நிறைந்த மலர்கள். இந்த மலர்களை உருவாக்கும் இந்த மலர்களுக்கு எஜமானன் யாரு? பரமாத்மா தான். அதனால்தான் தோட்டத்தின் எஜமானன் நானுன்னு தன்னை சொல்றார். இந்த தோட்டக்காரர்களும் தூய்மையா இருந்து இந்த தோட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்றார். அப்ப அந்த தோட்டக்காரர் யாரு அப்படின்னா, அந்த தோட்டத்தை நிர்வாகம் பண்றவங்க, அந்த தோட்டத்தை சீரமைக்கிறவங்க, அந்த களை எடுக்கிறது, அந்த செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறது, உரம் போடுறது, அதை பாதுகாக்கிறது, அந்த மாதிரி அந்த தோட்டத்தை பாதுகாக்கிற பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா? இப்போ தோட்டத்துக்கு எஜமானர் ஒருத்தர், அவருடைய தோட்டத்தை நிர்வாகம் பண்ற ஒருத்தர், அவங்கள பாபா மாலின்னு சொல்றார். தன்னை பாக்வான் அப்படின்னு சொல்றார். இந்த மாலின்றவங்க பொறுப்புல இருக்கிறவங்க. நிமித்தமா யாரெல்லாம் இருக்காங்க, ஈஸ்வரிய காரியத்துல, ஈஸ்வரிய சேவையில, ஆன்மீக சேவை செய்யற எல்லாருக்குமே முக்கியமா சரண்டர்ஸ், அப்படியே எல்லாருமே பொதுவா சொன்னாலும் சென்டர்ஸ், அதுதான் அந்த பூந்தோட்டம் உருவாகக்கூடிய இடம். அங்க அவங்க தான் பொறுப்பாளர்களா இருக்கிறாங்க. அவர்களும் தூய்மையா இருந்து மற்ற எல்லாரையுமே தூய்மைப்படுத்துறதுல, அவங்கள மேல் கொண்டு வர ஒரு சேவையில அவங்க முழுமையா ஈடுபடணும் அப்படின்னு தான் பாபா சொல்றார். இந்த மலர்களை முள்ளா இருந்து மலர்களை உருவாக்குற சக்தியையும், அந்த விதையையும், அதற்கு தேவையான ஒளியையும் எல்லாம் சப்ளை பண்ற ஒரு பாபா தான். ஆனா அங்க இருந்து அதை அவர் சொன்ன ரீதியில அந்த மலர்களை உருவாக்குற காரியத்துல சாக்காரத்துல ஈடுபடுறதுனால அந்த பொறுப்பாளர்களை தோட்டக்காரன் என்றும், அந்த தோட்டத்தின் உரிமையாளர் தான் என்றும் பாபா சொல்றாங்க.